கார் பார்க்கிங் வந்துட்டு கான்கிரீட்டில் பண்ணாமல் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்லேயே பண்ணியிருக்கோம். தனி டைல் வச்சு டிசைன் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாயரில் வந்துட்டு கீழே வந்துட்டு ஒரு சர்க்குலர் விண்டோ மாதிரி கொண்டு வந்திருப்போம். ஃபுல்லாகவே நம்ம ஜாலி வால் வச்சு டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ பின்னாடி சைடு வந்துட்டு ஒரு லோயர் டெரஸ் கொடுத்துருக்கோம். ஹாய், நான் அதிபதி புரியான ஆடியோட்ரிப். நான் ஒரு செக்யூர் இன்ஜினியர். நாங்கள் 5 இயர்ஸாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் நாங்கள் தேனி, மதுரை, சென்னை ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எல்கே ரெசிடென்ஸோட 3D பிரிண்டட் மாடல். ஸோ இது வந்துட்டு ஒரு நார்த் ஃபேஸிங் பிளாட்டு. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா விக்கெட் கேட் தனியாக, அப்புறம் கார் பார்க்கிங் கேட் தனியாக கொடுத்துருக்கோம். கிளைண்ட்டுக்கு வந்துட்டு பட்ஜெட் கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தனால நம்ம கார் பார்க்கிங் வந்துட்டு கான்கிரீட்டில் பண்ணாமல் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்லேயே பண்ணியிருக்கோம். ஸோ மேலே வந்துட்டு நம்ம கிளாஸ் இல்லை பாலிகார்பனேட் ஷீட் எதனாலும் வச்சு கவர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த என்ட்ரன்ஸ் கேட்டில் வர பாத்வே மட்டும் நம்ம வேறு தனி டைல் வச்சு டிசைன் பண்ணியிருக்கோம். அதுதான் இந்த மாடலில் காட்டியிருக்கோம். அதுக்கப்புறம் எலிவேஷன் பார்த்திங்கன்னா சிம்பிளாக போதும் கிளைண்ட் சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஈஸ்ட் சைடில் இருக்க இந்த வால் வந்துட்டு அப்படி டேர்ன் ஆகிற மாதிரி ஒரு டிசைன் காட்டியிருக்கோம். அப்புறமா எலிவேஷனில் ஒரு சைடில் மட்டும் ஃபுல்லாகவே பிரிக் லேடிங் வச்சு டிசைன் பண்ணியிருக்கோம். அதே பிரிக் லேடிங் பேட்டர்னை வந்துட்டு நம்ம என்ட்ரன்ஸ்லேயுமே வந்துட்டு கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்க வாலில் வந்துட்டு இந்த சைடில் ஒரு நிஷ் மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அது என்ட்ரன்ஸில் கொஞ்சம் அழகாக இருக்கும். வீட்டுக்கான அதிகமான ஓப்பனிங்ஸ் எல்லாமே ஈஸ்ட் சைடு தான் கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாயரில் வந்துட்டு கீழே வந்துட்டு ஒரு சர்க்குலர் விண்டோ மாதிரி கொண்டு வந்திருப்போம். ஸோ அந்த விண்டோ வழியாக அந்த ட்ரீயை வியூ பண்ணுற மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ நார்த் ஈஸ்ட் கார்னரில் வந்துட்டு பூஜை ரூம் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ பூஜை ரூம்லேயுமே வந்துட்டு விண்டோ ஓப்பனிங்ஸ் எல்லாமே ஈஸ்ட் சைடு தான் கொண்டு வந்திருக்கோம். ஸோ சென்டரில் வந்துட்டு ஒரு பெரிய விண்டோ பண்ணிவிட்டு 2 சைடுமே வந்துட்டு கிளாஸ் பிரிக் டிசைன் பண்ணியிருக்கோம். பூஜை ரூமோட ஃப்ரண்ட் வாலில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கிளாஸ் பிரிக் வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஷேப்பில் சிஎன்சி டிசைன் மாதிரி கான்கிரீட்லேயே பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு மேலே வந்துட்டு கிளாஸ் கவர் பண்ணியாச்சு பூஜை ரூம் அப்படிங்கிறனால. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு கீழே பூஜை ரூம்குள்ளே இந்த ஸ்டார் ஷேப்போட ஷேடோஸ் வந்துட்டு விழுகும். ஸோ சவுத் ஈஸ்ட் கார்னரில் வந்துட்டு நம்ம கோட்டியா டிசைன் பண்ணியிருக்கோம், டைனிங்லேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அதுக்கு ஈஸ்ட் சைடு ஃபுல்லாகவே நம்ம ஜாலி வால் வச்சு டிசைன் பண்ணியிருக்கோம். ரூஃபில் ஃபுல்லாகவே பர்கோலாஸ் பண்ணியிருக்கோம். கிளைண்ட் வந்துட்டு கோட்டியாட் வந்துட்டு ஓப்பனாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னனால மேலே நம்ம கிளாஸ் எதுவும் கவர் பண்ணலை. மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஈஸ்ட் சைடில் ஒரு லான் ஏரியா க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லான் ஏரியாலையுமே சீட்டிங் ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சீட்டிங்க்கு பின்னாடி வந்துட்டு பிளான்டர் பாக்ஸ் மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ பின்னாடி சைடு வந்துட்டு ஒரு லோயர் டெரஸ் கொடுத்துருக்கோம். அங்கேருந்து லேடர் வச்சுட்டு மேலே டெரஸ்க்கு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். இதனால் வந்துட்டு என்ன அப்படின்னா நமக்கு ஹெட்ரூம்க்கான காஸ்டிங் வந்துட்டு கம்மியாகும். ஸோ இந்த சைடு பெட்ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் விண்டோ மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது பெட்டுக்கு மேலே தான் வரும். ஸோ நாளைக்கு பக்கத்துலேயே வீடு வந்துருச்சு, அவங்களோட விண்டோவும் ஓவர்லாப் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு ப்ரைவசி இஷ்யூஸ் வந்துட்டு வராது. ஸோ ஸ்டார்கேஸ் ஏரியாவில் லேண்டிங்க்கு மேலே ஒரு பெரிய கிளாஸ் விண்டோ வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஈஸ்ட் சைட் ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு ஸ்பேஸ் அதிகமாக விட்டுருக்கோம். ஸோ அதனால் நாளைக்கு சிலிண்டர் வருது இல்லை மெய்டு வராங்க அப்படின்னா சைடு வழியாகவே வீட்டுக்குள்ளே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸு. இந்த யூட்டிலிட்டி ஸ்பேஸ்லேருந்து கோட்டியாடுக்கு வந்துட்டு ஒரு டோர் வச்சுருக்கோம். ஸோ அது வழியாக வந்துட்டு சிலிண்டரோ இல்லை மெய்டு இல்லை வேறு யாராவது சர்வீஸ் பர்சன் வராங்க அப்படின்னா அது வழியாக வந்துக்கலாம். நாங்கள் டர்ன்கி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுற எல்லா கிளைண்ட்ஸ்க்குமே வந்துட்டு 3D பிரிண்டட் மாடல் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் பண்ணி தந்துட்டு இருக்கோம். உங்களோட ப்ராஜெக்ட்ஸ்க்கும் இந்த மாதிரி 3D பிரிண்டட் மாடல் வேணுமா? நீங்கள் தேனி, சென்னை இல்லை மதுரையில் இருக்கீங்களா? அப்போ கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீட்டோட எலிவேஷன் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான வீடியோஸ் வேணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.